புவிசார் நிலையில் தமிழகத்தின் இதய பகுதி திருச்சி. ஆனால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதாக திருச்சி ஜங்ஷன் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கி 2 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவடையாததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அது உணர்த்தக்கூடிய ஒரு பிரத்யேக செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் மத்திய நகரமாக இருக்கக்கூடியது திருச்சி மாவட்டம். தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே மேம்பாலம் வழியாகத்தான் செல்கின்றன. இதனால் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக 81 கோடி ரூபாய் செலவில் 6 வழி பாலமாக புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 2014ஆம் ஆண்டு துவங்கியது. முதற்கட்ட பணி நிறைவடைந்து திண்டுக்கல் சாலையில் இருந்து ஜங்ஷன் வரையிலான வழித்தடத்தில் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் திருச்சி மக்கள். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் திருச்சிக்கு கிடைக்க போகுதுன்றது. நிச்சயமாக ஒரு பகுதி எல்லாமே முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா ஆமை வேகத்தில் நடக்குது. அதனால பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய சிரமமாக இருக்குது. 2ஆம் கட்டமாக ஜங்ஷன் பகுதிகளில் இருந்து அரிஸ்டோ வளைவு வழியாக மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு போக்குவரத்து செல்லும்படி தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று கள்ளுக்குடி பகுதியில் இருந்து தூண்கள் அமைத்து சாலை அமைக்கும் பணியும் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் அணுகு சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் கள்ளுக்குடி பகுதியில் உள்ள இராணுவத்திற்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் மேம்பால பணிகள் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பாலத்தின் அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை சார்ந்த இடம், அந்த இடத்தை கையகப்படுத்துறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதே போல் இந்த பாலப்பகுதி சேரக்கூடிய அந்த மன்னார்புரம் பகுதியில் பார்த்திங்கன்னா இராணுவ இடம் இருக்குது. அந்த இராணுவ இடத்தையும் கையகப்படுத்துறதுல நிறைய காலதாமதம், சட்ட சிக்கல்லாம் இருந்தது. இதன் விளைவாக தான் தொடர்ந்து இந்த பாலப்பணிகள் முட்டுக்கட்டை போடப்பட்டு தொடர்ந்து இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெறாமல் இருந்தது. இப்பொழுது அந்த பணி, அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணிகள் எல்லாமே நிறைவடைந்த தருவாயில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. 2ஆம் கட்ட பணிகள் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பால பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணி பெருமளவு முடிந்துவிட்டது. இந்நிலையில் தனியார்களிடமிருந்து 3834 சதுர அடி நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டி உள்ளது. இதில் 3 பேர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனால் புதிய பாலம் அமைக்கும் பணி தொய்வு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். டே டைம்லையும் சரி, நைட் டைம்லையும் லைட்டும் கிடையாது அண்டர் கிரவுண்டில் போகிறப்ப. இன்னொன்று பாருங்கள், ஆப்போசிட்டில் வரவங்க வழி எதுனே தெரியாமல் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அஸ் அ லேடிஸாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், ரொம்ப சிரமத்துக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வெகு விரைவில் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுக்கு சொந்தமான மிலிட்ரி கேம்ப், அதே போல் எடமலைப்பட்டி புதூர் திரும்பக்கூடிய, கிராப்பட்டி திரும்பக்கூடிய பாலம், இப்போ தான் என்னமோ வாக்கியா மாதிரி ஒரு பாலம் போட்டிருக்கேன். அது போதுமான பாலமாக இல்லை. இது ரயில்வேக்காரவங்க அவங்க இடத்த வேலையை முடித்து வச்சுருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த பாலத்தை சீக்கிரம் முடிக்க முடியும். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வாகன ஓட்டிகளின் வசதிக்காகவும் தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளில் பல்வேறு காரணங்களால் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள சிரமங்களை மத்திய மாநில அரசுகள் கருத்தில் கொண்டு மேம்பால பணிகள் விரைந்து முடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது திருச்சி மக்களின் பெரும் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.